முட்டை குழம்பு செய்முறை. முட்டை 4, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, துருவிய தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி 2, புளி நெல்லிக்காய் சைஸில் 1, தேவையான அளவு உப்பு, தனியா, வத்தல், ஜீரகம், மிளகு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது. இப்போ தனியா ஊற்றி தனியாவை போட்டு வத்தலை போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம், மிளகு, கொஞ்சம் கடுகு, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் அரிசி போட்டுக்கோங்க. அது வந்து டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அதனால கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க. டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதில் நல்லா வதக்குங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து குழந்தை பெற்றுக்கோங்க, எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து துருவிய தேங்காய் போட்டுருங்க. அடுப்பு வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. கூட்டிடாதீங்க, குறைச்சே வச்சுக்கணும். இப்போ நம்ம தேங்காய் போட்டு அதிலே வதக்குறோமா, அப்புறமா சின்ன வெங்காயம் போடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பு மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் மாறணும். காஃபி கலர் அப்படி லைட்டாக கலர் மாறினா போதும். நமக்கு ரெடி ஆயிட்டு. இன்னும் கொஞ்சம். இப்போ கிண்டுங்க, லைட்டாக கிண்டுங்க. இப்போ நம்ம அம்மியில் வச்சு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அம்மியில் தட்டி அரைச்சிட வேண்டியதான். மையாக அரைச்சிருங்க. இப்படி அரைச்சிட்டே இருங்க மையா. தண்ணி லைட்டாக தொளிச்சு அரைங்க. இப்படி அரைக்க மையா வந்துடும். பார்த்தீங்களா? இப்படி மையா அரைக்கணும். இதுலேயும் நான் கட் பண்ணி பண்ணுமா? இப்போ நம்ம மையா அரைச்சிட்டோமா, அதை வந்து அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும். 2 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு கொஞ்சம், கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு 2ஐயும் போட்டு நல்லா பண்ணுங்க. கிண்டி விட்டே இருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கிட்டு நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுருங்க. அது நல்லா வதங்கணும்.
திருப்பி கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. நம்ம இந்த மசாலையை வதக்கணும். மசாலா நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. திருப்பி நம்ம அரைச்சி வச்ச எப்போதுமே புளி கரைக்கும் போல அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி ஊற்றுனா நல்லது. ஏன்னா வெறும் புளியை கரைக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிருங்க. கரைச்சி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ விட்டுருங்க தண்ணி. இப்போ தண்ணி விடணும். கை தெரிஞ்சு அந்த கை மட்டும் இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட்டுருக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலா வந்து நல்லா செட் ஆகுற தண்ணிக்கு நம்ம கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் கழிச்சு எடுக்கட்டும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுறோம். கிண்டிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிருங்க. அது நல்லா முடிய திறந்து பார்க்கணும். பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா கட்டியாயிட்டுதா. இப்போ நம்ம உடைச்சு முட்டையை ஊற்றிக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு முட்டையை உடைச்சி ஊற்றுங்க. நான் இப்போ வந்து நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிடுங்க. தட்டிட்டு பண்ண போடு. சட்டி எடுக்கிறதா சுற்றி எடுக்கணும். சரி நான் இப்படி சரி நமக்கு ரொம்ப வந்துடுங்களா இன்னும் கை மறைக்க அதுக்குதான் அங்கே போய் பேசிட்டு இருந்தேன் 2 பேரும். இப்போ எங்கள் வீட்டில் 4 பேருங்க. அதனால நாங்கள் 4 போடுவோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ நீங்கள் போட்டுக்குவாங்க. உங்களுக்கு இதோட கூட வேணும்னா இதோட கூட எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்லிம்மாக வச்சுருக்கோமா அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா முட்டை குழம்பு ரெடி. இப்போ நம்ம அப்பளம் மூடி போட்டோம்ல. இப்போ திறக்கப்படும். திறப்போம். திறந்தோன்னா பாருங்க எண்ணெய் மதக்குதா. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். நம்ம முட்டை லட்டு லட்டா கிடக்குது. இங்க பாருங்க அப்படியே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம குழந்தை பெற்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இதுல வந்து நம்ம கடுகு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோமா. அதனால குழந்தை பெற்றவங்கல இருந்து வயசானவங்க இருந்து குழந்தைகள் யாருனாலும் சாப்பிடலாம். மாதிரி இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்டா இருக்கும். சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.